கடந்த கால நினைவுகளை அள்ளித்தரும் தொண்டை கரகரப்புக்கு இஞ்சி மரப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இந்த இஞ்சி மரப்பா செய்யறதுக்கு இந்த அளவுக்கு நாம இஞ்சியை எடுத்து தோலை சீவிட்டு கட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 10 ml அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொரகொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸா எல்லாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி சக்க சக்கையா இருந்தா தான் கரெக்டா வரும். அடுத்ததா இது மாதிரி ஒரு ஐஸ் கியூப் பாக்ஸ்ல ஆயில் தடவிக்கலாம். எல்லாத்துலயும் ஆயில் தடவி வச்சுட்டு ஒரு பேன்ல வந்து 1 கப்பு சுகர் போட்டு 1/2 கப் தண்ணி ஊத்தி அந்த சுகரை வந்து நல்லா கரைக்கலாம். லைட்டா கரைய ஆரம்பிக்கும் போதே நாம வந்து அந்த சக்க சக்கையா அரைச்சி வச்சிருக்கிற அந்த இஞ்சியவும் அதுல போட்டுக்கலாம். சின்ன வயசுல பஸ்ல உக்காந்துருக்கும் போது சின்ன சின்ன பசங்க இஞ்சி மரப்பா, அம்மா இஞ்சி மரப்பா வாங்கிக்கங்க, அக்கா இஞ்சி மரப்பா வாங்கிக்கங்க, தொண்டை கரகரப்புக்கு இஞ்சி மரப்பா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிற அந்த ஞாபகத்துலதான் இன்னைக்கு இந்த இஞ்சி மரப்பாவை நான் செஞ்சிருக்கேன். நம்ம சக்க சக்கையா அரைச்சி வச்ச அந்த இஞ்சியை இதுல போட்டு சுகர்ல போட்டு நல்லா வந்து அந்த பாகை நல்லா திக்கா காய்ச்சிக்கிட்டு வரணும். அந்த இஞ்சி சக்கைய போட்ட பிறகு அது நல்லா நுரையா நுரைச்சி வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. பொங்கி கீழே ஊத்திடாது. நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த திக்கான அந்த பதம் வந்துகிட்டே இருக்கு. ஆஹா கம கமன்னு என்ன ஒரு வாசனை. அந்த இஞ்சியும் சுகரும் ஒன்னா சேர்ந்து அந்த இஞ்சி மரப்பாவோட அந்த வாசனை இதுலயே நல்லா தூக்கலா இருக்கு. இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதுல வந்து நம்ம இதை விட்டோம் கையில அந்த சுகரை. அங்க பாருங்க கீழே வலியாம இருக்கு. நல்ல கம்பி பதம் வந்துருச்சு. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா ஒன்னு சேர்த்துட்டு ஒரு ஐஸ் கியூப் பாக்ஸ், அந்த ஐஸ் கியூப் பாக்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இத எடுத்து அப்படி போட்டுட்டு அது பார்க்கும்போதே எவ்வளவு ஒரு சாக்லேட் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம ஒரு 1/2 an hour அப்படியே வந்து கூலிங்க உள்ள இடத்துல வச்சுட்டு அப்படி எடுத்தவங்க நல்லா கைனால வச்சு பார்த்தோம்னா நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கும். இப்போ ஒரு ஸ்பூன்னால வந்து நம்ம ஒரு 2 சைடு மட்டும் லைட்டா அதை குத்தி விட்டுட்டு ஓரங்கள்ல குத்தி விட்டுட்டு அப்படி நாம அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு தலைகீழ வச்சு தட்டிட்டோம்னா அது வந்து நல்லா ஒரு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. டேஸ்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. டேஸ்ட் சாப்பிட்டு பாக்குறதுக்கு அதே அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல சாப்பிட்டா அதே அந்த கரகரப்பா உள்ள அந்த இஞ்சி மரப்பாவோட சுவை மாறாம அப்படியே கிடைச்சிருக்கு பாருங்க. என்னைக்குமே மறக்க முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இதை வந்து நம்ம சும்மாவும் சாப்பிடலாம். ஒரு டிகாஷன் வைக்கிறோம் இல்ல வந்து ஒரு பால் காய்ச்சி குடிக்கிறோம். அப்ப அதுல கூட நம்ம இத ஒவ்வொன்னா கூட நல்லா நசுக்கி போட்டு அப்படி கூட நம்ம வந்து அதை குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தனியா இதுக்குன்னு இஞ்சி கூட தேவையில்லை. இதை போட்டே நம்ம வந்து இந்த பாலை குடிக்கலாம், டிகாஷன் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.